என்ன படத்தை தளபதி நாளை படம் முடிச்சு போடுங்க. ட்விஸ்டே இருக்கு, அதை நெக்ஸ்ட் இதில் தான் பார்க்கணும். தளபதி வந்து எஸ்கேட்ட கையில் என்னத்தை கொடுத்துட்டு போனாருன்னு தெரியல. அதே போர் காமெடியும் இருந்துச்சு, ஆக்ஷனும் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. படத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்கப்பா. தளபதி இளைய தளபதினு ஒரு மாஸ் இன்டர்வல் போட்டு இன்ட்ரோ எல்லாத்தையும் மிரட்டி விட்டுருவாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ தான் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூ மாதிரி நம்ம சூப்பர்ப்பா, செகண்டரி போகிறேன். வில்லன் தான் ப்ரோ, வில்லன் தான் மாஸ். இன்னைக்கு தங்க தளபதியோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் ப்ரோட இயக்கத்தில் வெற்றிகரமாக இன்னைக்கு 3ஆவது நாள் இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். 3ஆவது நாள் மக்கள் எந்த முறையில் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வெங்கட் ப்ரோ ஒரு நல்ல ஒரு குக் பண்ணியிருக்காரா அந்த படத்தை? கேமியோஸ்லாம் நிறையா வருது, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்களா? படம் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அதாவது எப்படி ஒரு படம்னா இப்படி தாங்க எடுக்கணும். வேறு லெவல். விஜயோட ஆக்டிங் வந்து வேறு செம்மையாக இருக்குது. ரெண்டு பேரும் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும், செம்மையாக இருக்கு. வேற படத்தில் உங்களுக்கு இந்த சீன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் கொண்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் மோஸ்ட் தலை வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சூப்பர், செம்மையாக இருந்துச்சு. ஓவரால் எங்கே லாஸ்ட்டில் வந்து படம் சூப்பராக இருந்தது. ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட்டாக போகுதானே? படம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைசி ப்ளூப்பர்ஸ் வரைக்கும் மக்கள் இருந்து படம் பார்க்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, படம் சூப்பர். ஆமாம், மியூசிக் ரொம்ப மொக்கையாக இருக்குது. மற்றபடி பிஜிஎம் ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. எப்போ இருக்கிற அளவு இல்லை, எப்பயும் பார்க்குற அளவு. படம் நல்லா இருக்கா? பழைய பிஜிஎம் வேணால் நல்லா இருக்குது, மற்றபடி இல்லை. சூப்பராக இருக்குது சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரோம். செம்ம என்டர்டைன்மெண்ட்டு. எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலையா? எந்த இடத்துலையும் போர் அடிக்கல சார், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப காமெடி, அழகாக என்ஜாய் பண்ணோம். செகண்ட் ஹாஃபு அதாவது அடுத்தடுத்து என்னென்னு சஸ்பென்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. எந்த விஜயோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? கரியர்லேயே கில்லி, துப்பாக்கி அந்த மாதிரி அந்த ப்ராக்கெட்டில் வரும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படத்தில் இருந்தது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இன்டர்வியூலாம் சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் லாஸ்ட் 40 மினிட்ஸ் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வல் பார்க்க அது பயங்கரமாக இருந்துச்சு. இன்ட்ரோவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் வந்து நல்லா இருக்கும். மேலே புதுசாக எதுவும் இல்லை, ஆனால் படம் போர் அடிக்காமல் போகுது, நல்லா இருக்கு. படம் அப்படி இருக்குடே, தளபதி தானே, லியோ கடுத்து தானே, அலப்பறம் ஸ்டார்டிங் என்றும் தளபதி வழி. சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஒட்டி பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வெரி மாஸ். சிலவங்க வந்து கொஞ்சம் போரிங்காக லோவாக சொல்லுவாங்க. புரியல, அவங்க எதிர்பார்ப்புலாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு. உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை? ஃபேமிலிக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கு. எஸ் எஸ். உங்களுக்கு எந்த விஜய் பிடிச்சிருந்துச்சு? இளைய தளபதி. இளைய தளபதி. எனக்கு இளைய தளபதி தான் பிடிச்சிருக்கு. அந்த வில்லனிசம் ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இல்லை, நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்கு. இன்னொரு வாட்டி வில்லனா நடிச்சா பார்ப்பீங்களா? கண்டிப்பாக மண்டே. படம் நல்லா தான் இருக்கு, எல்லாமே இருக்கு. கேப்டனோட இதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. கேப்டன் என்ட்ரி. யார் விஜய் தவிர்த்து வேற யாரு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது? விஜய் தவிர்த்து எனக்கு வந்து பூதேவாவோட இது பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சின்ன விஜய் 2 டபுள் ஆக்ஷன் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் படம் பிடிச்சிருக்கு. ஓவரால் நல்லா தான் இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். படம் எப்படி பாருங்க? படம் சூப்பராக சூப்பர். சூப்பரா இருந்துச்சு. நல்லா படம் ஏதோ இடத்துல போர் அடிச்சிச்சா இல்லை இன்ட்ரெஸ்டிங்? எல்லா இடத்துலையும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தோனி வந்து கலக்கி விட்டாரு. ஓ, தோனி நடிச்சிருக்காப்லையா? தோனி இருக்காங்க, எஸ்கே இருக்காங்க. சரி சரி. உங்களுக்கு எந்த விஜயா பிடிச்சிருந்துச்சு மொத்தமா? உங்களுக்கு சஞ்சய் தான். சஞ்சயா? இளைய தளபதி தான் பிடிச்சிருக்கு. எனக்கு சஞ்சய் தான். பெரிய தளபதி தான். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா? என்டர்டைன்மெண்ட். என்றும் எங்கள் தளபதி தானே, மாசு அவர் தான். தளபதி ஓகே, வாங்க. எந்த தளபதி உனக்கு பிடிச்சிருந்துச்சு? சஞ்சய் பிடிச்சிருக்கு. சரி, படம் எப்படி இருக்கு? படம் எப்படி? படம் வேற லெவலில் கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருக்கா? தோனி வருஷம் தான் பிடிச்சிருக்கா? நான் தோனி ஃபேன் கிடையாது, நான் பிடிக்காது. விஜய் சார் படத்துல என்ன பிடிச்சிருந்தது? டபுள் கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2 கேரக்டர் நல்லா கேரக்டர் நல்லா பிடிக்கும்.
படத்தில் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்தது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் விஜய் சார் பண்ண தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே முடியாது. விஜய் சார் சூப்பராக அப்படின்னா படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணீங்க. செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக சாங்ஸ் பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு? எப்பவுமே எல்லா படத்தையும் 3 சாங்ஸ் பார்க்க முடியாது. புதுசாக இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க 3 சாங்ஸு. அதனால் இந்த வாட்டி வில்லனா பண்ணியிருக்கா ரொம்ப இந்த மாதிரி விஜய் பார்த்தே இல்லை. அந்த வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருக்காப்லையா? எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்லாம் பழைய ட்விஸ்ட்டாக இருக்கா இல்லை? இல்லை எல்லாமே புதுசாக இருக்குது. படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கும். படத்தை என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? சஸ்பென்ஸாக இருக்கு எல்லாருமே. அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகிறாங்க. இன்ட்ரெஸ்டாக இப்போ விறுவிறுப்பாக போகுது. 3 hours போனே தெரியல. ஆனால் என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துருந்தேன் படத்தை. தளபதியோட ஆக்டிங் பிடிச்சிருக்காங்க. நல்லா இந்த வாட்டி வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. மித்த படத்தை காட்டி நல்லா ஆக்டிங் நல்லா தரமாக தான் இருக்குது. குட்டா பேடா? விஜய் மாமா குட். எந்த விஜய் பிடிச்சிருந்துச்சு? 2 விஷயம் இருந்தாங்கல்ல. டாடி விஜய் பிடிச்சதா சன் விஜய் பிடிச்சிருச்சா? டாடி விஜய். ஓகே. அப்படி விஜய் மாமா எப்படி நடிச்சிருந்தாரு? சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. மிச்சபடி படம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கலையா? கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி MCU மாதிரி இருந்துச்சு. மிச்சபடி கரெக்டாக இருந்துச்சு. தோனிக்கு தான் பார்க்குறதுக்கு வந்தது. 2-3 பிஜிஎம்லாம் போட்டு தூக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்க. பிஜிஎம்லாம் வந்து புதுசாக எதுவும் கிரியேட் பண்ணல ப்ரோ. ரீமிக்ஸ் தான் ப்ரோ. எல்லாமே ரீமிக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம். புதுப்பேட்டை இல்லை அது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்ததா ரீமிக்ஸ்? என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஒரு வைபாக இருந்துச்சு. மற்றபடி படம் யார் பார்க்கலாம்? அந்த படம் வந்து நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரோ பார்க்க முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் சின்ன பசங்களாம் சூப்பர்ன்ட்டு போகிறாங்களே. உங்களுக்கு ஏன் பிடிக்கல? எனக்கு ஏன் பிடிக்கலன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருக்குது. ரொம்ப விஜய் படம் கமர்ஷியலாக தான் இருக்கும் இல்லையா? ஆமாம் ப்ரோ. இந்த படம் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு கேமியோஸ் நிறையா இருக்குது. கேமியோஸில் தான் படமே இருக்குது. கேமியோஸ் எடுத்துட்டோம்னா படம் இல்லை. அவ்வளோதான். எத்தனை ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு அவுட் ஆஃப் எத்தனை? 10க்கு 5 கொடுக்கலாம். ஸோ நீங்கள் விஜய் மிஸ் பண்ணுறீங்க. படம் ஃபுல்லாக விஜய் எதிர்பார்க்குறீங்க. ஆமாம் ப்ரோ. தளபதி ரொம்ப யங்காகவும் ரொம்ப ஓல்டாகவும் காட்டியிருக்காங்க. மீடியமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்காமல் இருந்துச்சு. அடுத்து என்னன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய கேமியோஸ் இருக்காங்க, விஜய்க்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, விஜயோட ரோல் தனியாக தான் இருந்தது. பட் எதிர்பார்க்காம நிறையா பேர் இருந்தாங்க அதில். ஓகே. 2வது வில்லனாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ அது எப்படி இருந்தது? அந்த ரோல் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ ரோலும் நல்லா இருக்கு, வில்லன் ரோலும் நல்லா. ஸோ நீங்கள் வில்லனா ஏற்றுக்க முடியுதா விஜய்? இந்த ரோல் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. கடைசியில் 2 விஜய் வராங்க. அது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதில் தான் ட்விஸ்டே இருக்குது. அதை நெக்ஸ்ட் இதில் தான் பார்க்கணும். ஓ, இதோட இன்னொரு பார்ட் வரும்னு சொல்லுங்கள். ஆமாம். மொத்தத்தில் ரேட்டிங்ஸ் எத்தனை கொடுப்பீங்க? ஒரு 10க்கு எத்தனை டோட்டலாக படம்? 10 தான். வேற லெவல் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. கதை நல்லா சூப்பராக எடுத்திருந்தாங்க. நல்லா ரெனியூவா. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்தது. படம் சரியில்லை அப்படிலாம் இல்லை, செம்மையாக இருக்கு. விஜய் வச்சு மோசம் பண்ணாமல் செம்மையாக எடுத்துட்டாங்க. படம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக போகுதா? போர் அடிக்கல? என்டர்டைன்மெண்ட், காமெடியும் இருந்துச்சு, ஆக்ஷனும் இருந்துச்சு. சரி, படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சது? ஒரு ட்விஸ்ட் இருந்தா பரவாயில்ல. ஒரு ட்விஸ்ட் எல்லாமே ட்விஸ்டா இருக்கு. என்ன முடியலப்பா. கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணீங்க. நல்லா கம்ப்ளீட்டா. பிஜிஎம்லாம் எப்படி? சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நீட்டா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண சாங்ஸ். இந்த வில்லனா நடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதான் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கதையில. கேமரால எல்லாத்தையும் ப்ரோ. இல்ல, அந்த வில்லனா நடிச்சது உங்களுக்கு ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா அதான் நல்லா இருந்துச்சு. அப்படியா? அந்த கதை தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா யோசிச்சாங்க. படம் சூப்பராக இருக்குது சார். எக்ஸ்பெக்ட் பண்ண காட்டிலும் நல்லா இருக்குது. ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட்டாக இருக்குது சார். நல்லா இருக்குது சார். நீங்கள் ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்து வந்தீங்களா, நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்து? நான் நெகட்டிவ் ரிவ்யூ தான் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூ மாதிரி எதுவுமே நெகட்டிவாக இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்குது சார். மியூசிக் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது சார். ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட்டாக இருக்குது. பட்டம் செம்ம சூப்பர்ப்பா. செகண்ட் ட்ரிப் போகிறேன். ஃபர்ஸ்ட் டேயே பார்த்துட்டேன். செகண்ட் டைம் போறீங்க. செகண்ட் ட்ரிப் வந்தீங்க. எந்த விஜய் பிடிச்சதால வந்தீங்க? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்ப்பா. எல்லா விஜயுமே பிடிக்குது. 2 விஜயுமே செம்ம சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். இன்னும் ஒரு 10 வருஷம் கூட நான் பார்ப்பேன். இந்த படத்தில் ஸ்னேகா லைலாலாம் நடிச்சிருக்காங்க, பிரசாந்த் நடிச்சிருக்காங்க. ஆமாம். ஸ்பைஸ் அப் பண்ணுதா படம்? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இருக்க போய் குடும்ப படமாக பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குப்பா. கிளாஸாக இருக்குது ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. மிரட்டி விட்டுருச்சு. விஜய் கடைசியாக நடித்த படம். சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்னொரு படம் நடிக்கிறாரா? இன்னொரு படம் நடிக்கிறாரா? அப்போ எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்கள் எப்போனாலும் ஃபஸ்ட்டோ வந்துடுவோம். இதோட 4வது தடவை நாங்கள் அந்த படத்துக்கு வரோம். 2 விஜயும் நல்லா பண்ணியிருக்காங்க.
நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுல்ல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் பார்க்குறீங்க எல்லாமே நல்லா இருக்கு. படத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. எவ்வளோ மணி நேரமே போகிறது தெரியல. நல்லா சூப்பராக இருக்குது படம். விஜய் சார் சூப்பராக பண்ணிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிரட்டி விட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் அந்த க்ளோனிங்னு ஒன்று கொண்டு வந்தது தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். வேறு படம் பெஸ்ட்டான விஜய் சீனு லாஸ்ட்டாக வெங்கட் பிரபு வில்லன்னு ஒன்று கொண்டு வருவாங்க. படம் மிரட்டி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இன்டர்வெல்லாம் தளபதி சிலைய தளபதினு ஒரு மாஸ் இன்டர்வெல் போட்டு இன்ட்ரோ எல்லாத்தையும் மிரட்டி விட்டுருவாங்க. படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கலாம். அப்புறம் ப்ரோ அவன் பேசல, தலை ஃபேன். அவனே நல்லா தலை ஃபேன் இல்லை. செகண்ட் ஹாஃப் மட்டும் வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. அந்த மங்காத்தா பீஜம், கில்லி ரெஃபரன்ஸ் மங்காத்தா பீஜம் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்தை என்ன பிடிச்சிருக்கு? இந்த சீன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. எல்லா சீனுமே நல்லா எல்லாமே நல்லா சூப்பராக. சாங்ஸு பிஜிஎம் சாங்ஸில் இந்த மொதல் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் என்ன பாட்டுனா அந்த பாரில் ஆடுற பாட்டு. அந்த பாட்டு நல்லா இருக்கும். வில்லனா நல்லா நடிச்சிருக்காரா தளபதி? நல்லா நடிச்சிருக்காரு. மோகன் நல்லா நடிச்சிருக்காரு. வாடா விஜயகாந்த் சொல்கிறா. படம் நல்லா இருந்துச்சு. துண்டே கட்டி போச்சு, கத்தி கத்தி தொண்டையை கட்டி போயிட்டு வந்தியா? லாஸ்ட் சீன் தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்தில் படம் பிடிக்கலையா? படம் பிடிச்சி நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு சூப்பராக இருந்துச்சு. இவனுக்கு கேவலப்படுத்தினாங்க, ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. பாட்டெல்லாம் மிரட்டினாங்க ப்ரோ. ஆனால் நிறைய விஜய் வந்தாங்க, கடைசியில் மட்டும் லைட்டாக சொதப்பிட்டாங்க ப்ரோ. அவ்வளோதான். பார்க்கலாம் ப்ரோ. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. அவ்வளோவா இல்லை. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோவா இல்லை. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். செம்ம மாசாக இருக்குது. வேற லெவல் படம். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. வெரி குட். கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க படம். நீங்கள் எதிர்பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய். எதிர்பார்த்தா எல்லாமே படத்தில் வெங்கட் பிரபு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அவங்க. மங்காத்தா விட இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? செம்ம மாசாக இருக்குது. செகண்ட் டைம் பார்க்கலாம் படம். சூப்பராக கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் இன்னும் 2 விஜய் காட்டுறாங்க, அதை பற்றி என்ன சார்? கிளைமேக்ஸில் இன்னும் 2 விஜய் வராங்களா? ஆமாம் சார். கிளைமேக்ஸ் சார் சஸ்பென்ஸ் சார். அது லாஸ்ட்டில் வந்து சார் படம் பக்கவாக இருக்குது சார். நல்லா இருக்கு படம். என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. நல்லா இருக்கு பார்க்குற மாதிரி. சொல்லுங்கள், படம் எப்படி? படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். விஜய் தான் படம்லாம் கிடையாது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டை வச்சு கொண்டுட்டாங்க ப்ரோ. தளபதிக்காண்டி வந்து பார்க்கலாம் ப்ரோ படத்தை. அவ்வளோதான். ஓகே. நல்லா இருந்துச்சு படம் ப்ரோ. படம் மிரட்டிடுச்சு ப்ரோ. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு தான் படம் பூரா. அடுத்த படம் வரட்டும். ஃபஸ்ட்டு நான் போகிறேன். வா என்ன சார்? என்ன ப்ரோ? வா விஜய் சார் பிச்சுட்டாரு ப்ரோ. நம்பவே முடியல. நாலு எல்லா ஆக்டரும் பிரசாந்த் அதுக்கு மேலே. படத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இந்த சீன் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படி என்ஜாய் பண்ணது. விஜய் ஃபைட் சீன் நல்லா இருக்குது. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது. எந்த விஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணே? தளபதி விஜய் தான். விஜய் தான் பிடிச்சிருக்கா? சரி, சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தளபதி நல்லா என்ட்ரி கொடுக்குது. எந்த விஜய் பிடிச்சிருக்கு? வில்லன் தான் ப்ரோ. வில்லன் தான் மாஸ். செம்மையா இருந்துச்சு ப்ரோ படம். வில்லன் தான் ப்ரோ மாஸ். சூப்பராக இருந்துச்சு.